அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வியோ ஐயமோ தேவையில்லை என்று பாமகவின் எதிர்காலம் நான் தான் என்று தொண்டர்களுக்கு ராமதாஸ் கடிதம் எழுதியிருக்கிறார். உங்கள் எதிர்காலம் நான் தான், நிகழ்காலமும் நான் தான் என்றும் கடிதம் எழுதியிருக்கிறார். எப்போதும் போல உங்களோடு நிற்கிறேன், போர்க்குணமுள்ள சிங்கத்தின் சீற்றம் குறையாது என்றும் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வியோ ஐயமோ தேவையில்லை, பாமகவின் எதிர்காலம் நான் தான் என்று ராமதாஸ் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் உங்கள் எதிர்காலம் நான் தான், நிகழ்காலமும் நான் தான் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சிங்கத்தின் சீற்றம் குறையாது என்றும் மீண்டும் தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வியோ ஐயமோ தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். தற்போது எண்மை செய்தியை பார்க்கிறோம். பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியின் பழனிசாமியின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா கூறிய நிலையில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று பழனிசாமி கூறியிருக்கிறார். பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைத்தால் கூட்டணி ஆட்சியாக இடம்பெறுவோம் என்று பாஜக கூறி வரும் நிலையில் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒவ்வொரு தருணத்திலும் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார். தற்போது எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.